ஃபேஸ் அப்படியே ஜொலிக்குதுல. அன்னைக்கு நான் இவர் முகத்துல ஒரு தேஜஸை பார்த்தேன். ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ராஜா டெக் சேனல். ஒரு வழியாக நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஃபேஸ் கேம் வீடியோ போட்டுட்டோம். எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ். ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ராஜா டெக் சேனல். இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதாவது நம்மளுடைய ராஜா டெக் சேனல் கிட்டத்தட்ட 1 இயரை வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கு. ஐயோ, ஃபஸ்ட் இயர் செலிப்ரேஷன் வேறு லெவலில் இருந்த மாதிரி இருந்துச்சு. 2வது செலிப்ரேஷன் கொஞ்சம் வந்து அவுட்டோரில் தள்ளிட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. கல்லு எங்க போச்சு? என்னது அப்பல இருந்து நானும் வீடியோ எடுக்க ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கேன். பட் ஓவராக கத்திக்கிட்டே இருக்குது. டேய் சும்மா இருடா. ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ராஜா டெக் சேனல். இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்மளுடைய சேனல் 2வது வருஷம் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக போய்கிட்டு இருக்குது. டிசம்பர் 25, 2019 நம்ம வந்து சேனல் ஸ்டார்ட் பண்ணோம். ஆல்மோஸ்ட் 1 இயர் முடிஞ்சோடனே அதுக்கு ஒரு செலிப்ரேஷன் வீடியோ பண்ணியிருந்தேன். அந்த ஒரு செலிப்ரேஷன் வீடியோ பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி ஒரு 2nd இயர் செலிப்ரேஷன் வீடியோவும் மேக் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருந்துச்சு. ஸோ இந்த ஒரு வீடியோவும் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு மோட்டிவேஷன் வீடியோ மாதிரி தான் இருக்கும். ஸோ அது நார்மலாகவே அப்படி தாங்க இருக்கும். ஏன்னா இனிமே இல்லாமல் நான் வந்து சும்மா செலிப்ரேஷன் வீடியோன்னு சொல்லிட்டு என்னுடைய ஒவ்வொரு விஷயங்களையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறது அப்படிங்கிறது நல்லா இருக்காது. ஸோ எக்ஸ்ட்ராவாக ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி நம்ம பேசி அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு செலிப்ரேஷனையும் நம்ம வந்து கொண்டு வரணும் இல்லையா, அதுக்காக தான் மேக் பண்ணியிருக்கேன். ஸோ இன்றைக்கி ஜஸ்ட் வந்து நான் வந்து இது வரைக்கும் வச்சுருக்க கேஜெட், யூடியூப் கேஜெட் என்னென்ன, அண்ட் யூடியூப் வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது இருக்கணுமா, அது இருந்தால் எவ்வளோ இருக்கணும், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நார்மலாக நம்ம வந்து பேச போகிறோம். ஸோ இதுதான் ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த ஒரு வீடியோவில் இருக்க போது ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். அண்ட் பிஜிஎம் அந்த சீன்லாம் இங்கே இல்லவே இல்லை. டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ கைஸ், ஃபஸ்ட்டாக நான் வந்து என்னென்ன விஷயங்கள் யூடியூப் வீடியோ எடுக்கிறதுக்கு இப்போதைக்கு யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறத மட்டும் பார்த்துடலாம். ஸோ இப்போ வந்து இந்த காலர் மைக். ஸோ இந்த காலர் மைக் வந்து போயா பை M1 அந்த மைக் தான். ஸோ அந்த மைக் தான் நான் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இதுதான் அவுட்டோர்லேயும் சரி, நான் வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணுறதுக்கும் சரி பெஸ்ட்டான குவாலிட்டி, நல்ல குவாலிட்டியில் எனக்கு தெரிஞ்சு இருக்குது. ஸோ மொபைல் யூஸ் பண்ணாலும் சரி, இல்லைனா DSLR கேமரா நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிற ஒரு பட்சத்துலையும் சரி, எல்லாத்துக்குமே இந்த மாதிரி ஒரு மைக் வந்து வாங்கிக்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 900 ரூபா கிட்ட தான் வரும். ஸோ மேக்ஸிமம் அதுக்கும் கம்மியாக தான் போகும் சில டைம்லாம். ஸோ செக் பண்ணி பார்த்துக்கலாம். நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் வேணால் லிங்க் கொடுக்குறேன். ஸோ இந்த ஒரு விஷயம் மேஜரான விஷயமாக நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். 2வதாக என் ட்ரைபேட் ட்ரைபேட் அது மேலே இருக்குது. நான் வந்து ஸ்க்ரீன்லேயே காட்டுறேன் உங்களுக்கு அந்த ட்ரைபேட் எப்படி இருக்குன்னு. ஸோ அந்த ட்ரைபேட் நான் ஸ்டார்டிங் டேத்தில் யூஸ் பண்ணேங்க. லைக் வந்து ஒரு 8 மாதம் 9 மாதத்துக்கு மேலே யூடியூப் சேனல் ஆரம்பித்து கொஞ்ச நாள் போனதுக்கப்புறம் லைக் வந்து மானிட்டேஷன்லாம் இனேபிள் ஆகி கொஞ்ச நாள் ஆனது. ஒரு ஃபஸ்ட் பேமெண்ட் வரப்போகுது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் நம்ம வந்து அப்கிரேடே பண்ணல. லைக் சின்ன விஷயங்கள் கூட அப்கிரேட் பண்ணலையே. ஒரு மொபைல் வைக்கிறதுக்கு கூட நம்ம வந்து எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சேர் எடுத்து வச்சு, ஸோ சேர் மேலே வந்து நம்ம நிறைய தலைவாணி அடுக்கி வச்சு அதுக்கு மேலே வந்து மொபைலை வச்சு, ஸோ இப்படி போய்கிட்டே இருக்குதும். ஸோ இந்த மாதிரி இல்லாமல் ஜஸ்ட்டு நீட்டாக ஒரு ட்ரைபேடோட முடிகிற மாதிரி ஒரு ட்ரைபேட் வாங்கணுன்ட்டு 300 ரூபா 350 ரூபாய்க்கு ஒரு ட்ரைபேட் வந்து வாங்கினேன். வந்து ட்ரைபேட் இதில் தான் இருந்தது. அதை இப்போ வந்து எடுக்கணும். எங்கே இருக்குது பாருங்கள், ட்ரைபேடே எடுத்தாச்சு. ஸோ இதுதான் ட்ரைபேடு, ஃபஸ்ட்டு எடுத்த ட்ரைபேட். ஸோ ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இருக்காது. இந்த இடத்துலலாம் லாக் பண்ணுறதுலாம் ஒன்றுமே இல்லை, எல்லாமே பிஞ்சிருச்சு. ரப்பர் பாயிண்ட் போட்டுலாம் இதிலலாம் ஷூட் பண்ணுவேன். ஸோ அந்த ரப்பர் பாயிண்ட்லாம் இதில் இருக்கும். அவ்வளோதான், இதுதான் இந்த ட்ரைபேட். ரொம்ப நூலாமடையாக இருக்குது. பட் நான் வந்து பெருசாக வந்து இதை வந்து வீடியோ ஷூட் பண்ண விடுறதில்ல இப்போதைக்கு. பட் இதுதான் அந்த ட்ரைபேட். இப்போ உடஞ்சிருக்கவும் செய்யும். ஸோ இந்த பார்த்தீங்களா, உடஞ்சிருக்கு பார்த்தீங்களா, ஆனால் இருக்கும். நான் வந்து ஷூட் பண்ணனா இப்படி வச்சு எடுத்துருவேன். வீடியோ வந்து இப்போ வந்து இப்படி வச்சு ஷூட் பண்ணிடுவேன். ஷூட் பண்ணலாம், இப்படி வச்சுட்டு ஷூட் பண்ணிக்கலாம் வீடியோஸ்லாம் உட்காந்து எடுக்கணும்னா. ஸோ அது வந்து பிகினர் யூஸ் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா ரொம்பவே லைட் வெயிட்டாக தான் இருக்கும். நீங்கள் யூஸ் பண்ணுறது நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் இருக்குது. ஸோ அந்த ட்ரைபேடையும் வேணால் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ அந்த ட்ரைபேட் வந்து நான் ஸ்டார்டிங் டேட்டில் யூஸ் பண்ணேன். ஸோ அந்த ஒரு ட்ரைபேட் வந்து எக்ஸ்பயர் ஆகிட்டு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்படி தான் இருக்குது இப்போ வந்து அந்த ட்ரைபேட். ஸோ அதனால் அது வந்து நான் வந்து இப்போ யூஸ் பண்ணுவேன். சில டைம் வந்து எனக்கு யூஸ் பண்ணணும்னு தோணால் இந்த ரப்பர் வச்சு நான் இப்போ கூட டைட் பண்ணி கேமராவெலாம் ஹோல்ட் பண்ணுவேன். ஸோ அந்த மாதிரி தான். மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா அதை கம்ப்ளீட்டாக நான் தூர போட்டேன் அப்படின்லாம் இல்லை, அதை சேர்த்து வச்சுருக்கேன். அது இருக்கும் எப்போவுமே. ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து யூடியூப் சேனல் ஸ்டார்ட்
பண்ணப்போ வாங்கினது. ஸோ ஃபஸ்ட்டான வாங்கின கேட்ஜெட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மொபைல் ஃபோன் போக அதுதான். மொபைல் ஃபோன் எப்போவுமே மாறாதுங்க, இப்போதைக்கு மாறாது. நான் மாறினதுனா கண்டிப்பாக அதில் வீடியோலையும் கூட சொல்லியிருந்தேன், தனியாக வீடியோனாலும் மேக் பண்ணியிருந்தேன். ரெட்மி 6A தான் இப்போ வரைக்கும் நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அல்லவே லோ பட்ஜெட்டில் ஒரு 6000 ரூபா 7000 ரூபா அந்த ரேஞ்சில் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது இந்த ஒரு மொபைல் வந்து நான் வாங்கினேன். ஸ்டார்டிங் டேத்தில் என்னுடைய செகண்ட் மொபைல் அப்படின்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் மொபைல் 1 மாதமோ 2 மாதமோ தான், அது உழைக்கவே இல்லை. செகண்ட் ஹேண்டில் வாங்கின மொபைல் அப்படிங்கிறதால மைக்ரோமேக்ஸ் பாரத் நோட் 5. ஸோ அந்த ஒரு மொபைல் தான். இது கிளியராக புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். கைஸ் அப்படியே நம்ம வந்து ட்ரைபாட் பக்கம் வந்துடலாம். ஸோ ட்ரைபாட் அப்படின்னு சொன்னோடனே இப்போ நான் எடுத்துக்கிட்டு இருக்கக்கூடிய ட்ரைபாட் தான் நல்ல ஒரு ட்ரைபாட் அப்படின்னு சொல்லலாம். லைக் வந்து வீடியோ ஷூட் பண்ணுறதுக்கு எந்த ட்ரைபாடும் நான் பெருசாக யூஸ் பண்ண கிடையாது, பட் யூஸ் பண்ண வரைக்கும் ஒரு பெஸ்ட்டான ட்ரைபாடாக எனக்கு இப்போ வரைக்கும் இருக்கக்கூடியது. அதனுடைய பில்ட் குவாலிட்டியை நீங்கள் தொட்டு பார்த்தா ஃபீல் பண்ணலாம். ஸோ அந்தளவுக்கு நல்லா இருக்கும், எனக்கு பிடிச்ச ட்ரைபாட். ஸோ அதை வந்து நான் ஸ்க்ரீனில் வேணாலும் இப்போ வந்து உங்களுக்கு வந்து ஷோ பண்ணி காட்டுறேன். கைஸ் இந்த ஒரு ட்ரைபாட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த ஒரு ட்ரைபாட் வந்து ஒசாகா OS 550 அப்படிங்கிற ட்ரைபாட் தான். ஸோ இதை நீங்கள் அமேசான்லேயும் செக் பண்ணி பார்த்துக்கலாம். டிஸ்கிரிப்ஷன்லேயும் நான் வந்து லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இந்த ஒரு ட்ரைபாட் தான் நான் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இது வந்து மைக் எல்லாமே அதுலேயே அட்டாச்மெண்ட்டாக நான் வந்து இப்படி போட்டு வச்சுருப்பேன் எல்லாத்தையுமே. ஏன்னா நம்ம வந்து வளவலன்னு எடுத்து பண்ணக்கூடாது அப்படிங்கிறக்காக இப்படி சிம்பிளாக எடுத்து வச்சுருக்கேன். லைக் வந்து நான் இப்போ வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இனிமேலும் இதை தான் யூஸ் பண்ணுவேன். மேபி நெக்ஸ்ட் இயர் செலிப்ரேஷனில் நீங்கள் இந்த ட்ரைபாடை வந்து பார்க்கலாம். பட் கேட்ஜெட்ஸ் அப்படின்னு சொல்லும்போது அதே மாதிரி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும் இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாமல் அப்படிங்கிறப்போ ஸ்டார்டிங் டயத்தில் நீங்கள் வாங்க தேவையில்லை. பட் இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 800 900 அந்த ரேஞ்சில் தான் வந்துகிட்டு இருக்குது. ஸோ அதையும் பார்த்துக்கோங்க. ஸோ கைஸ் இன்றைக்கி வந்து நான் வந்து இதுதான் இப்படி தான் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு எந்தவித பிளானிங்குமே பண்ணல. நார்மலாக ஒரு கண்டென்ட் எடுத்தோம்னா அப்படி தான் பண்ணுவேன். பட் இன்றைக்கி நான் வந்து ஒரு ஃப்ரீ ஃப்ளோவிங்காக அப்படியே போயாச்சு. ஸோ அந்த மாதிரி தான் பேசினேன். ஸோ கைஸ் நான் யூஸ் பண்ணக்கூடிய ட்ரைபேட் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா போயா மைக் அண்ட் எக்ஸ்ட்ரா வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஓல்டு ட்ரைபேட் எல்லாத்தினுடைய லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு வாங்கணும்னு தோணுதுன்னா ஜஸ்ட் அதை லிங்கை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து பை பண்ணிக்கலாம். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் வந்து ரெட்மி 6A இந்த ஒரு மொபைல் நான் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அது போக வந்து இந்த போயா மைக் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். அதுக்கு அடுத்து இந்த ஒசாகா OS 550 ட்ரைபேட் அண்ட் எக்ஸ்ட்ராவாக வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி அந்த ஒரு ட்ரைபேடும் யூஸ் பண்ணியிருக்கேன். அந்த ட்ரைபேட் பேர்லாம் தெரியாது, நான் கம்மி விலையில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் அதை வாங்கினேன். ஸோ இந்த ஒரு விஷயங்கள் எல்லாமே நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் கேட்ஜெட்ஸ் அப்படிங்கிற ஒரு பட்சத்தில். இதெல்லாம் யூஸ் பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து ஸ்டார்டிங் டயத்தில் நீங்கள் யூஸ் பண்ணணுங்கிற தேவைகள் எதுவுமே இல்லை. நீங்கள் யூஸ் பண்ணணும்னு உங்களுக்கு இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்க, லைக் வந்து மணி வந்து எனக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா வேணால் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். அதை தவிர்த்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி தான் நம்ம வந்து வீடியோ ஷூட் பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது. உங்ககிட்ட எது இருக்கோ அதை வச்சு நீட்டாக வீடியோ வந்து ஷூட் பண்ணுங்கள். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எங்கே இருக்கீங்களோ, லைக் இது வந்து பார்த்தீங்கன்னா மொட்டை மாடி தான், அதே மாதிரி பூசை கூட செய்யல. ஸோ இது எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் புரிஞ்சுக்கோங்க. ஸ்டார்டிங் டயத்தில் எல்லாருக்குமே அப்படி தான் இருக்கும். ஸோ உங்ககிட்ட எது இருக்குதோ நீங்கள் எங்கே இருக்கீங்களோ அதை வச்சு நீங்கள் பெட்டராக வீடியோஸ் வந்து கொடுக்க பாருங்க. அண்ட் கொஞ்சம் கண்டிப்பாக வந்து என்டர்டைன் பண்ணுங்க. என்டர்டைன் பண்ணாதான் உங்களுடைய ஆடியன்ஸ்க்கு உங்களை வந்து ரொம்பவே பிடிக்கும், இன்னும் கொஞ்சம் கனெக்ட் ஆவாங்க. அதே மாதிரி எப்பவுமே ஆடியன்ஸ் கூட கனெக்ட் ஆகிட்டே இருங்க. லைக் வந்து லைவோ இல்லைனா வந்து எக்ஸ்ட்ரா Q&A செஷனோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கொடுங்க. உங்களுடைய சேனலை உங்களுடைய ஆடியன்ஸ் பேஸை இன்னும் கொஞ்சம் அதிகமாக பில்ட் பண்ணுறதுக்கு அது கண்டிப்பாக வந்து ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த ஒரு விஷயங்கள் எல்லாத்தையுமே உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். அதே மாதிரி நான் சேனல் ஸ்டார்ட் பண்ண டேட் வந்து கிறிஸ்மஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ கிறிஸ்மஸ் வந்து நான் பிளான் பண்ணிலாம் எதுவுமே பண்ணல. எங்கள் அப்பாவோட பிறந்தநாள் வந்து இந்த டிசம்பர் மாதம் தான் வரும், ஒரு ஃபியூ டேஸ்க்கு முன்னாடி வந்து வரும், கிறிஸ்மஸ்க்கு முன்னாடி. ஸோ அதை பொறுத்து தான் நான் வந்து சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ இதையும் உங்க கூட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். ஸோ கிளியராக புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் கைஸ். இந்த ஒரு வீடியோ இதுக்காக தான் மேக் பண்ணேன். ஹோப் யூ லைக் இட். வீடியோ முடியும் போது வேறு என்ன சொல்ல போகிறேன், எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. நம்மளுடைய சேனல் 2 வருஷத்துக்கும் இன்னும் மேலே போய்கிட்டு இருக்குது. கண்டிப்பாக இதுக்கப்புறமும் சக்ஸஸ்ஃபுல்லாக போகும். நிறைய விஷயங்கள் வந்து டிஃப்ரெண்ட்டாக கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட்டும் பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட. ஸோ இந்த ஒரு வீடியோ இதுக்காக தான் கைஸ் மேக் பண்ணேன். கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.